வருமான இன்மைக்கு எதிராக, வேலையின்மைக்கு எதிராக குறைந்தபட்ச ஊதியம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்காக இன்றைக்கு நம்முடைய தொழிலாளி வர்க்கங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்துடைய நீட்சிதான் சமீபத்தில் நடந்து எனக்கு முன்னால் தோழர்கள் சொன்னதை போல நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம். மோடி அரசு புள்ளி வச்சா கமா வச்சா மாற்றவே முடியாதுன்னு இருமாப்போடு இருந்த மோடியை நைட்டு 12 மணிக்கு வீடியோ போட வைத்த அற்புதமான போராட்டத்தை நம் வீட்டு அடுத்த தலைமுறை நடத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தலைமுறைக்கு மகத்தான வழியை விடியலை வெளிச்சத்தை காட்டுவது இந்திய தொழிலாளி வர்க்கத்துடைய கடமை. அத்தகைய கடமையை நிறைவேற்றுவதற்குத்தான் இன்றைக்கு நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். ஆகவே தொழிலாளிகள், விவசாயிகள் கிராமப்புற 100 நாள் வேலையில இருந்ததுக்கு இன்னைக்கு 18 ஆண்டுகள்ல மிக குறைவான வேலை வாய்ப்பு இருந்த சூழலில் அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் வேலையை அதிகரிக்கிறேன் என்று சொல்லி அதற்கான நிதியை குறைத்து 40% மாநில அரசுகளினுடைய தலையில் சுமத்துவதன் மூலம் மேலும் மேலும் கிராமப்புற விவசாய கூலி உழைப்பாளிகளுக்கு, விவசாய தொழிலாளர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய நடவடிக்கையை இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய இந்தியாவுடைய அடிப்படை வர்க்கங்களான தொழிலாளி வர்க்கத்திற்கு விரோதமாக, விவசாய வர்க்கத்திற்கு விரோதமாக, விவசாய தொழிலாளி வர்க்கத்திற்கு விரோதமாக, இன்றைக்கு நடுத்தர வர்க்கத்திற்கு விரோதமாக, அனைத்து பிரிவினருக்கும் விரோதமாக இன்றைக்கு மோடியினுடைய அரசாங்கம் செயல்படும் என்று சொன்னால் அதை தூக்கி எறியும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அதை நோக்கிய நம்முடைய பயணத்தை, போராட்டத்தை தீவிரப்படுத்தக்கூடிய அடிப்படையில் இன்றைக்கு இந்த போராட்டத்தை, நாடு தழுவிய போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய அத்துணை பேரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முடிவாக